37 ஆண்டுகாலமாக தொடரும் கள் தடை நீக்கப்படுமா? வரவிருக்கும் வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் மிக முக்கிய எதிர்பார்ப்பாக உருவெடுத்துள்ளது கள் இறக்குவதற்கான அனுமதி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று 2026 முதல் 27ஆம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் முன்வைக்கும் முதன்மையான கோரிக்கை 1987ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் அமலில் இருக்கும் கள் தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதுதான். தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து பெறப்படும் கள் இயற்கை தந்த சத்தான பானம் என்றும் இது உணவோடும் பாரம்பரியத்தோடும் பிணைந்தது என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் கள் விற்பனைக்கு அனுமதி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஏன் தடை தொடர வேண்டும் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கள் தடையை நீக்குவதன் மூலம் செயற்கை மதுவுக்கு மாற்றாக இயற்கை பானம் கிடைப்பதோடு தென்னை மற்றும் பனை விவசாயிகளின் வாழ்வாதாரமும் கிராமப்புற பொருளாதாரமும் பெருமளவில் உயரும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. எனவே இந்த வேளாண் பட்ஜெட்டிலாவது 37 ஆண்டு கால கனவு நனவாகி கள் இறக்க அரசு அனுமதி அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.